நம்ம வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் எக்ஸல் ஒர்க் புக் ஆர் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தமாக இருக்கிறதா ஒர்க் புக். இதில் வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டாவை டேபிளர் காலமாக வியூ பண்ணுறதுக்கு தான் எக்ஸல். ஸோ இந்த எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி இப்படி இருக்கிறது எல்லாமே காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 5 6 ஆர்டரில் இருக்கிறது எல்லாமே ரோஸ்னு சொல்லுவோம். ஸோ காலம் அண்ட் ரோ வந்து இன்டர்செக்ட் ஆகி இருக்கிறது தான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இப்போ டி காலம் அப்படின்னா டி காலமில் சூஸ் பண்ணுவோம். 6th ரோனா 6th ரோவில் கிளிக் பண்ணுவோம். இப்போ E2ல் சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த செல். ஸோ அந்த செல்லுக்கு வந்து செல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் ஒரு வேல்யூ காட்டும். ஸோ இதுதான் செல்லோட வேல்யூ. இதுதான் ஃபார்முலா பார். இப்போ அந்த செல்லுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்முலா பாரில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து இதை வந்து ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து மல்டிபிள் டேப்ஸ் இருக்குது. ஒரு டேப்லேயும் வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டேட்டாவை ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இன்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக பைவட் சார்ட் டேபிள் அதெல்லாம் போடுறதுக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கும். ஸோ பேஜ் லேஅவுட் வந்து இப்போ நம்ம ஒரு இதை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம், இல்லை பேஜ் ஃபார்மேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து ஃபார்முலாஸ் அதை எல்லாமே போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டேட்டாவில் வந்து பேசிக்காக வந்து சார்ட்டிங் அந்த ஒர்க் பண்ண டேட்டாவில் இருந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இதில் இருக்குது. ஸோ ரிவ்யூ டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் செக் பண்ணுற அந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. ஸோ வியூ டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் சேம் பேஜ் லேஅவுட், பேஜ் பிரேக்கப் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இந்த டூல் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை இன்னும் ஃபார்மேட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த ஃபியூச்சர்ஸ் 1 by 1 நம்ம டீப்பாக பார்க்கலாம்.